நெல்லை உள்ளிட்ட 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் மயப்படுத்துவதை கண்டித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலவி வரும் நிலையில் தனியார் மயமாக்கும் நடவடிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய பணியாளர்கள் அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தினர். கோரிக்கை நிறைவேறாவிட்டால் வரும் 29ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்தனர். புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சராக பொறுப்பெடுத்திருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் காலத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியை வழங்குகிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற துப்புரவு பணியை எல்லாம் தனியாருக்கு விடமாட்டோம், அனைத்து தூய்மை பணியாளர்களையும் நிரந்தரப்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சிகளில் துப்புரவு பணியை தனியாருக்கு விடுவதற்கான வரைவு திட்டத்தை உருவாக்குங்கள் என்று கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி உத்தரவு போட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டு காலமாக துப்புரவு பணியை செய்யக்கூடிய தொழிலாளிகள் 20-25 ஆண்டு காலமாக இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க. மலத்தை அள்ளுறோம், சாக்கடை அள்ளுறோம், செத்து போன நாயும் பன்னியும் கழுதி எல்லாத்தையும் இவங்க தான் அள்ளி போடுறாங்க. இவங்க இல்லைன்னா ரோடுகளும் தெருக்களும் நாரி போயிடும். ஆனால் இப்படி கஷ்டப்பட வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்களை தனியார் கான்ட்ராக்ட் கொடுத்து இவருடைய சம்பளத்தை கொள்ளையடிப்பது நியாயமாங்கிறத கேட்குறோம்.